மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில் சித்திரை திருவிழாவின் 7ஆம் நாள் நிகழ்வில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கங்காளநாதர் மர சிம்மாசனத்தில் எழுந்தருளி மாசி வீதிகளில் திருவீதி உலா வந்தனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஹரிகிருஷ்ணன், முழுமையான விவரங்கள் என்ன, பதிவு செய்யுங்கள். மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலின் சித்திரை திருவிழாவின் 7ஆம் நாள் நிகழ்வாக மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கங்காளநாதர் மர சிம்மாசனத்தில் எழுந்தருளி அருள்பாலித்து வருகிறார். 4 மாசி வீதிகளில் இந்த திருவீதி உலாவானது நடைபெற்று வருகிறது. மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலுடைய சித்திரை திருவிழா ஏப்ரல் 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியிருந்தது. மே 6ஆம் தேதி பட்டாபிஷேகம், 7ஆம் தேதி திக்விஜயம், 8ஆம் தேதி திருக்கல்யாணம், 9ஆம் தேதி திருத்தேரோட்டம் என முக்கிய நிகழ்வுகள் எதிர்வரு நாட்களில் நடைபெற இருக்கிறது. இந்நிலையில் சித்திரை திருவிழாவின் 7ஆம் நாளான இன்று காலை நேர திருவீதி உலாவில சுவாமியும் அம்மனும் எழுந்தருளி திருவீதி உலா நடைபெற்றது. 4 மாசி வீதிகளிலே அம்மன் இந்த திருவீதி உலாவானது நடைபெற்று வருகிறது. மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கங்காளநாதர் மர சிம்மாசனங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். முன்னதாக மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் வளாகத்தில் உள்ள சிவகங்கை ராஜா மண்டபப்படியில் எழுந்தருளிய சுவாமிக்கும் அம்மனுக்கும் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு தீபாராதனைகள் காட்டப்பட்டது. அதனைத் தொடர்ந்து திருக்கோவிலில் இருந்து புறப்பட்ட அம்மன் திருக்கோவிலில் இருந்து சுவாமி அம்மனும் புறப்பட்டு அம்மன் சன்னதி, தேரடி, விளக்குத்தூண், தெற்கு மாசி வீதி, டிஎம் கோட், மேலமாசி வீதி, வடக்கு மாசி வீதி, யானைக்கல், கீழமாசி வீதி உள்ளிட்ட இடங்களிலே எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். பின்னர் திருவீதி விழா முடிந்த பின்பு கோவிலை வந்தடைய இருக்கிறார்கள். வழியெங்கும் ஏராளமான பக்தர்கள் காத்திருந்து சுவாமியும் அம்மனையும் வழிபட்டு வருகிறார்கள். சுவாமி அம்மன் திருவீதி விழாவை முன்னிட்டு போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கிறது. 4 மாசி வீதிகளிலே போக்குவரத்து தடை செய்யப்பட்டு மாற்று பாதைகள் வாயிலாக வாகனங்கள் இயக்கப்பட்டு வருகிறது. நாளை மீனாட்சி அம்மனுக்கு பட்டாபிஷேகம் நடைபெற இருக்கிறது. சித்திரை திருவிழாவின் பல்வேறு நிகழ்வுகள் நடைபெற்றாலும் சிகர நிகழ்வாக மீனாட்சிக்கு கைகளில் செங்கோல் வழங்கப்படக்கூடிய அந்த பட்டாபிஷேக விழா நாளை மாலை சன்னதியிலே நடைபெற இருக்கிறது. பல்வேறு ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. அதனைத் தொடர்ந்து அதற்கு அடுத்ததாக திக்விஜயம் நடைபெறுகிறது. வருகின்ற வியாழக்கிழமை திருக்கல்யாணம், வெள்ளிக்கிழமை திருத்தேரோட்டம் என்கிற பல்வேறு நிகழ்வுகள் நடைபெற்று வருகிறது. அதே வேளையில் கள்ளழகர் கோவில் சித்திரை திருவிழா மே 8ஆம் தேதி தொடங்கி 17ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. அதில் சிகர நிகழ்வாக கள்ளழகர் வைகாற்றில் எழுந்திருக்கக்கூடிய நிகழ்வானது மே 12ஆம் தேதி அதிகாலை 5:45 மணியிலிருந்து 6:10 மணிக்குள்ளாக நடைபெற இருக்கிறது. இப்படி சித்திரை திருவிழா மதுரை மாவட்டத்திலே களைகட்டி இருக்கிறது. பக்தர்களும் வழிநடங்களும் நின்று சாமியை தரிசிக்கக்கூடிய நிகழ்வுகள் நடைபெற்று வருகிறது. பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு இருக்கிறது. சிந்து, முழுமையான விவரங்களுக்கு நன்றி ஹரிகிருஷ்ணன்.